மனிதனுக்காக ராமநாதபுரத்தில் இப்படி ஒரு ஏற்பாடுகளா? மாவட்ட எஸ்பி டு டிஐஜி வரை அதிரடி ஆய்வு. தமிழ்நாட்டின் விவிஐபி டு பொதுமக்களுக்காக நடந்து வரும் பல்வேறு ஏற்பாடுகள். தேவரின் 63ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவிற்காக காத்திருக்கும் தமிழகம். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பக்கத்துல அக்டோபர் 30ஆம் தேதி சுதந்திர போராட்ட வீரரான முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய 63ஆம் ஆண்டு குரு பூஜை மற்றும் 118வது ஜெயந்தி விழா நடைபெற இருக்கு. இதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் முழுக்க பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் என லட்சக்கணக்கான பேர் தேவர் நினைவிடத்துல மாலை அணிவித்து மரியாதை செய்ய இருக்க நிலையில அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தான் தீவிரமடைஞ்சிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ராமநாதபுரம் சரக டிஐஜி மூர்த்தி தலைமையில ராமநாதபுரத்துடைய எஸ்பியான சந்தேஷ் அவர்கள் முன்னிலையில பல்வேறு ஏற்பாடுகள் தீவிரமடைஞ்சு அதற்கான ஆய்வு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வரதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. 10 நாட்கள்ல இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்க நிலையில முன்னேற்பாடுகள் தீவிரமடைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதை தொடர்ந்து இது தொடர்பா மாவட்ட எஸ்பி அவர்கள் பசும்பொன்ல வர 28, 29, 30ஆம் தேதிகள்ல நிகழ்ச்சி நடக்க இருக்கிறதால அக்டோபர் 27ஆம் தேதியிலிருந்து போலீஸ் பாதுகாப்பும் தீவிரமடையும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. தேவர் ஜெயந்தி விழா நடக்க போகுது. ஸோ அந்த விழாக்கு ஒரு 3 நாள் விழா, 28, 29, 30 இந்த 3 நாள் விழாக்கு நீங்கள் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துட்டு அது இன்ஸ்பெக்ட் பண்ணி அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இங்கே ஒரு 4-5 நாளில் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம 27லேருந்து நம்ம போலீஸ் பாதுகாப்பு போடுவோம். 28, 29, 30 3 நாள் கம்ப்ளீட்டாக இந்த ராமநாதபுரம் மாவட்டம் ஃபுல்லாக போலீஸ் பாதுகாப்பில் இருக்கும். இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹானுட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் கிராண்ட் ராயல் டூர்ஸ், மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் ஹலோ டாக்டர்.